பௌர்ணமிக்கு வந்து சேரடா சில பேரை உடல்நிலை சரியில்லாத மங்கை. ஆமாம், யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டுவாங்க. அடுத்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஆம்பளை பையன் வாழ்க்கையா பொம்பளை பிள்ளையா? என்ன செய்யுது உங்கள் அம்மாவுக்கு? பக்கத்தில் வா. என்ன செய்யுது? கண்ணை மூடுங்க ரெண்டு பேரும். நீ கண்ணை மூடுமா முதல்ல? பெத்த பிள்ளையினுடைய உயிர் போய்விடுமோ என்ற ஒரு பயத்தில் இவா உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார், அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாய். அவன் ஜீவனோடு இருப்பதற்கு ஒரு இடத்துல இருந்து கிட்னி உதவி கிடைக்கும். அந்த உதவியை கடவுள் என்னும் சக்தியினுடைய உதவியாலும் சில நல்ல ஒரு உதவியாலும் வெற்றி அடைந்து வாழ வச்சு தருகிறேன். புண்ணியமாக இருந்த செல்லங்களே, ஐஸ்வர்யமாக இருந்த இந்த உனக்கு பணம் தந்திருக்கேன், ஜெயிச்சு வா மகளே, ஆனந்தம் அடைவாய். பாப்பா கால் வந்துட்டு வா. புண்ணியமாக இரு செல்லக்குட்டி, நல்லா இரு, நல்லா இரு. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, இந்த நிலையெல்லாம் மாறுவது எப்பையா? பையன் உனக்கு புத்தி சொல்லுதானா? நீ தான் அவன் சொல்ல கேட்க வேண்டியிருக்கு. உன் சொல்ல அவன் கேட்கலையே. கால் வந்துட்டு வா. என்ன பாட்டது? என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? அந்த வழக்கிலிருந்து அவனை வெற்றியாக்கி தரேன். இப்போ அவனுடைய பாதையில் கொஞ்சம் தவறு இருக்குது. தேவையில்லாத பழக்கத்தில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை தரித்து வெளியே கொண்டு வந்துடுறேன். வா பக்கத்தில். பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு, அவன் போட்டா கொண்டு வா. அசத்து போ, நல்லா இருக்கு. காலைல வந்துட்டு வாப்பா. வாங்க பெரிய மனிதரே, வாருங்கள். முன்னால் வந்து நில்லுங்கள் ஐயா. தம்பி, சிவாலயம் எங்கடா இருக்கு? தரிசனம் பண்ணுவியா? தியானம் பண்ணியிருக்கியா? கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏண்டா அந்த பக்கம் போகலை? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? பேனாவை அங்கே போட்டுட்டோன்னா எப்படிடா எழுதுவான்? எடு, உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு தான் அதை பார்த்தேனா. என்ன செய்யணும்? படிக்கிற புத்தியில் வேறு தாறுமாறமாக பார்த்தா படிப்பு ஏறுமா மண்டையில்? இந்தா சரஸ்வதி கடாட்சத்தை தாரேன். வெற்றியாக எக்ஸாம் எழுதி வெற்றி அடைய வைக்கிறேன். நல்லா இருக்கும், சந்தோஷம். கால் வந்துட்டு வரலாம். மகிழ்ச்சி அடைவாயப்பா, வாழ்க. சேதுபதி நாட்டினிலே என்னென்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டானா நிம்மதி எப்படி இருக்கும்? என்ன? கண்ணை மூடுங்க. கருப்பசாமி, பணத்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. தனித்து போவதே நன்றென்று சில முடிவுகளும் இருக்கிறது. இந்த நிலைகளில் இருந்து மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது.
அதனால் அமைதி பெற்ற வாழ்க்கையை உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்த பைசில் திருநெல்வேலி. திருநெல்வேலி பௌர்ணமிக்கு வந்து கேட்போம். வெற்றி உண்டு. அது எனக்கு தெரியாது. இங்கே உத்தரவு வேண்டும். பௌர்ணமி கேட்கணும். திருநெல்வேலி கல்யாணம் பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? காலைல வந்துட்டு வா. திருநெல்வேலி எந்த இடம்? கேடிசி நகரா? கோட்டீஸ்வர நகர். ஓ, கோடீஸ்வர நகர். சரி சரி சரி. டவுனில் இருந்து தாண்டும் பொழுது இடது பக்கத்தில் இருக்கு கோடீஸ்வர நகர். சரணா சரணா, வா உட்கார். பையன் ஒழுக்கவானா இருக்கானா? கண்ணை முடிக்கா. இந்த உத்தராயணத்தில் அவனுடைய திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி தருகிறேன். ஆவணிக்கு பின்பு கல்யாணத்தை நடத்தி தருகிறேன். கால் ஒன்று வரலாம். பக்கத்தில் வா, பேசிடுவோம். ஆளாத, போயிட்டு வா. இந்தா நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமா இரு. குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஏய், நீ ஸ்ரீவைகுண்டம்லாடா, பிள்ளை திருவள்ளுவர் வந்து ஊடால சொல்லி நிற்கிற நீ. டுக்குளு புக்குளு. குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாருக்கா? யாருக்குக்கா குழந்தை வேணும்? வாங்க. உங்கள் குழந்தையை பற்றி கேட்க வந்திருக்கேன். நான் அப்படி கேட்குறேன். குழந்தை வரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது யார்? அதுதான் விஷயம். பொம்பளை பிள்ளை இடையில பேசவே கூடாது. திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளை திருமணத்தை கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளை திருமணமா? பொம்பளை பிள்ளை திருமணமா? கால் வந்துட்டு வா. ஏன் முத்தாரம்மா தாய். முத்தாரம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? அங்கே போயிருக்கியா? விரதம் இருப்பியா? கால் வந்துட்டு வா. வந்து நிற்கிறா பாரு 10 கரங்களோடு. உன் பிள்ளைகளுடைய மனதை பக்குவப்படுத்தி திருமண காலத்தை நடத்தி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. இந்த மாதம் அவனுக்கு நல்லாயிருமா, வெற்றி ஆயிரும். தைரியமாக இரு, ஜெயிக்கிற போ. கர்பசாமிக்கு தொழில் தகுந்தமாக கடன் பட்டு வந்தது யாரு? வாடா வா. என்னடா தொழிலே? எஸ், வீடியோ எடுக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு மேன். எந்த தூர் உனக்கு? திருநெல்வேலி எந்த இடம்? டவுன். டவுனில் எந்த அடி? பாறை அடியா? மகிழ் மண்டலம். சரி, ஓகே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக எதை தொட்டாலும் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். ஒருவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்து பல நஷ்டங்களை நீ சந்திச்சிருக்கிற. நிலையான வருமானத்தை பெற முடியாத குழப்பத்தில் நீ இருக்கிற. கால் வந்துட்டு வா. இல்லை நீ வேற என்னப்பா வேணும்? இந்த உன் தொழிலை நல்லாக்கி தரேன், பணம் தரேன். புண்ணியமாருடா. கால் வந்துட்டு வாமா. வெந்நீர் தாங்க.
உன்னுடைய கட்டுமனை வாயிலுக்கு போயில சுளமான சாமி வாராரா, எங்கே இருக்கிறார்? உங்கள் குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. என்ன மீச முளைச்சு வருது இப்படின்னா. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து மனவேதனைப்பட்டிருக்கிறேன். அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அந்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாம்மா, அந்த பணத்தை வாங்கி தரேன், உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், வெற்றி உண்டு. அந்த தொழில் நல்லா ஓடும், கண்டினியூ பண்ணலாம். ஜெயிச்சு வா, புண்ணியமாயிரும் மகளே. உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலி இல்லை, அது அங்கே உட்காருங்க. திருநெல்வேலி மாவட்டம் அது. உனக்கு எந்த ஊருமா? எந்த இடம்? எஸ், கால் வந்துட்டு வரலாம். என்ன வேண்டும்? என்ன செய்தவனுக்கு? ரெண்டோரும் கண்ணை மூடுங்க. அவனை கொஞ்சம் ஆழமாக பார்க்குறேன். சைக்காட்டிக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களே, அதை ஒழுங்காக அவன் உபயோகிக்கலையே. உங்கள்கிட்ட புறக்கணிக்கிறானா அதை? அந்த மாத்திரைகளை கொஞ்சம் நீங்கள் சரியாக கொடுங்க. பௌர்ணமி அன்னைக்கு அவன் அங்கே கூட்டுவா, நான் சரி பண்ணி தரேன். சரி, இந்த பௌர்ணமி கூட்டுவாங்க, ஜெயிக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், நல்லா ஆயிடுவான். நிச்சயமாக நல்லா ஆயிடுவான்ப்பா. நல்ல டைம் வந்தாச்சு அவனுக்கு. தைரியமாக இருங்க, புண்ணியம் அடைங்க. கர்மசாமி, என்னுடைய குடும்பங்கள் பல பிரிவுகளையும் பல ஒற்றுமை குறைவுகளையும் பெற்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சீர்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு அரசன், ஒரு ஆண்மகன் கேட்டு வந்திருக்கிறார். யாரப்பா அது? ஒரு ஆம்பளை கேட்டு வந்திருப்பதாக சொல்கிறார். பெண்ணடியாள் வந்திருக்கியா? இல்லையே, நீங்கள் இல்லையே. சும்மா அங்கே வந்து கேட்டுடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன பிரிவு உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு பிரிவே கிடையாது. என்னையா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். புரியலை. என்னது? உங்கள் பிள்ளைங்களுக்கா? கால் வந்துட்டு வாங்க. அடுத்த பைசில் ஸ்ரீவைகுண்டம் வாப்பா. கிரகங்களால் பிள்ளைகளுக்கு மனவேதனையும் குழப்பமும் நடக்கும். உங்களுடைய எண்ணத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்வன வைத்திருப்பார்களே என்ற குழப்பம் இருக்கு. நடந்தது உண்மை. சுளமான சாமியை வணங்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்தார்கள். கால் வந்துட்டு வா. ஸ்ரீவைகுண்டமா உங்களுக்குண்ணா? அங்கே உட்காருங்க, வா. உன் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமா? இந்த கனியை கொண்டு வீட்டுக்கு கொண்டு போ. உன் வாகனங்கள் ஓடும். செய்வனையிலிருந்து நீக்கித்தார, பிள்ளையை ஒற்றுமையாக்கி தாரேன். இந்தாப்பா. அடுத்த பயத்தில் ஸ்ரீவைகுண்டம் வாப்பா. மச்சான் சமையல் என்ன? இல்லை தம்பி, வாடா. ஆத்துப்பாரம் பக்கத்தில் அமைஞ்சது ஒரு மாடசாமி. சுளமணர் இருக்காராங்க? இருக்காரா? என்ன வேணும் உனக்கு? குழந்தை வரும். பக்கத்தில் வா, நிமிந்து உட்காரு பார்ப்போம்.
உன் மனைவி எப்பண்டாக்க கூப்பிட்டு வருவேன்? பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்து வரத்தை வைக்க. அது எனக்கு தெரியாது. தொட்டு தான் வரும், வேலை வராது. போ வந்துடும், பணம் வாங்கிடுவோம். போ. நாகர்கோவில் நாகர்கோயில் தன்னுடைய வீடு இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வா. வீடு இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்ன வீடு இடம் சம்பந்தம் என்ன வருத்தம்பா? புரியுதா சொல்றது? வீடு இடம் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? வரலாம். பத்து நாள் ஆகட்டும், அதுக்கு என்ன, சாமி கூப்பிட்டா தான் உண்டு. தென்னை மரங்களாக தெரியுது, எங்கே இருக்குது? அந்த ஏரியாவுக்குள்ளே சாமி வச்சு எதுவும் கும்பிட்றீங்களா? படையலெல்லாம் போடுவீங்களா? சரி. இப்போ அந்த இடம் சொந்தமாக என்ன பிரச்சனை? அங்கே அவங்களுடைய மனநிலைகளை மாற்றி உங்களை ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமா? ஒரு பத்திரத்தில் மட்டும் குழப்பம் இருக்குது, அதையும் சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஜெயிச்சுக்கா. ஒற்றுமை நிலவும், இடப்பிரச்சனை தீரும். ஜெயிச்சு வா மகனே, ஆனந்து படைவாய். நாகர்கோவில் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? அக்காவா? கண்ணாடி போட்டிருக்கியே, கல் வந்துட்டு வா. என்னம்மா பிள்ளை உனக்கு? வார இருக்கட்டும் இருக்கட்டும். என்னது என்ன உன் பிள்ளைக்கு? பக்கத்தில் வா. வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடு, பான்னு மூடிக்கா. கால் வந்துட்டு வா. தாலியை கலத்தி தூர எரிஞ்சது யாரும் இருக்காங்களா? தாலியை கலத்தி தூர எரிந்தவர்கள் யாரும் இருக்கிறாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? காலில் வந்துட்டு வா, நான் உள்ளே போட்டுக்கிறேன். காய்ச்சி பூச்சி கீச்சு. இப்போ அடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? சேர்த்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. அடுத்து சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. உண்மையை சொல்லணும்ல. இந்தா 3 மாதத்தில் சேர்ந்துருவாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்க. மாற்றிடுவோம் போ, மாற்றிடுவோம் போ. கர்மசாமிக்கு மார்த்தாண்டம் எல்லை. மார்த்தாண்டம் வேறு யாரெல்லாம் வந்திருக்கா? நிற்கிறா வாங்க. யார் கணவன் மனைவியாக வந்துக்கலாம்? வாங்க, முன்னால் வந்து நிப்பாட்டிக்க. நீங்கள் காலை வந்துட்டு வாங்க. செய்யும் தொழிலே தெய்வம். தொழிலை பற்றி கேட்டு வந்திருக்கிறீங்களா? என்னது? எனக்கு பங்கு வர வேண்டாமா? புண்ணியம் படைங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அந்த பாக்கியம் எனக்கு தான். மனசால் பாதிச்சிருக்கிறானா, நரம்பியலால் பாதிச்சிருக்கானான்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். உடம்பில் நரம்பியலால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இவனுக்கு
என்ன செய்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதில் தெளிவு இருக்காது. இவனை நல்லாக்க முடியுமா? 25% சீர்திருத்தி தர முடியும். எத்தனை சதமானம்? 25% சீர்திருத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். எல்லாரும் இருந்தீங்க. இன்னும் ஒரு உத்தரவு தான் இருக்குது. வாங்க. ஆபத்தில்லாமல் உன் பிள்ளையை வாழ வச்சு தரேன். தன் வேலைகளை தானே சிறப்பித்து பார்க்கும்படி அவனை திருத்தி தாரேன். இந்த அப்படி வெற்றி அடைவாய். பௌர்ணமிக்கு கூட்டு வரணும்ப்பா. என்ன பௌர்ணமிக்கு கூட்டு வரணும். உனக்கு பிள்ளை மேலே ஆசை இருக்கும். உண்மை நிலை என்னன்னு தெரியணும்ல. இந்த ஜெயிச்சு தாரேன். பௌர்ணமிக்கு வாங்க. வெற்றி உண்டு. காலைல வந்துட்டு வா மகனே. நமஸ்காரம் அண்ணா. வாழ்க ராதாகிருஷ்ணா. ராதாகிருஷ்ணன் தானே? வெரி குட், வெரி குட். ஓம். வேறு என்ன வேண்டும்? சரி, முதல்ல பணத்தை வாங்கி தந்தாச்சு. இப்போ மகளுக்கு வேலையை வாங்கி தரணும். வாங்க உட்காருங்க. ரெண்டு பேரும் ஒன்று போல கண்ணை மூடுங்க. அந்த மகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சா போகிறதுக்கு தயாரா? இந்தியாவில் தான். இந்தியாவில் தான். அப்படியா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்துக்குள்பட ஒரு பணி வாங்கித்தாரேன். பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் பணம் செலவழித்தியே பெற வேண்டியது இருக்கும். உறுதியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும். வெற்றி அடைஞ்சிருந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். ராஜா ஜான் மலப்புறம் அங்கே வாங்க. வேறு என்ன மகளே வேணும்? இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கே. வாப்பா, ஜெயிச்சு தரேன். உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும். பிள்ளைங்களை அரும்புதராமல் காப்பாற்றுறேன். செல்வ சிறப்போடு இருக்க வைக்கிறேன். இருக்க வாங்க.